வணக்கம். இன்றைய இதழ் வானொலியின் செய்திகளோடு கர்ணன் சின்னத்தம்பி. விஜய் சினிமாவில் நடித்துவிட்டு அரசியலுக்கு வந்தார். ஆனால் அனுர அரசியலுக்கு வந்து இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறார். இருவருக்கும் இடையிலான ஒரே வித்தியாசம் இதுதான் என ஜீவன் தொண்டமான் சபையில் தெரிவித்தமை சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் விரைவில் இலங்கைக்கு வருவார் என தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தமிழகத்தில் அகதிகளாக இருக்கும் தமிழ் மக்கள் தொடர்பிலும் மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதன்போது அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்கவை விஜயுடன் ஒப்பிட்டு பேசிய போது, விஜய் சினிமாவில் நடித்துவிட்டு அரசியலுக்கு வந்தார், ஆனால் அனுர அரசியலுக்கு வந்து இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் என அவர் சாடினார். இருவருக்கும் இடையிலான ஒரே வித்தியாசம் இதுதான் என அவர் சுட்டிக்காட்டியமை சபையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு தேசத்தையே உலுக்கிய புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை வழக்கில் குற்றவாளிகளின் மேன்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை இன்று உறுதி செய்துள்ளது. சுவிஸ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் உள்ளிட்ட 4 பிரதான குற்றவாளிகளுக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. தண்டனைக்கு எதிராக குற்றவாளிகள் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுக்கள் அனைத்தையும் நீதிபதிகள் குழாம் நிராகரித்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய ஏனைய 2 குற்றவாளிகளின் தண்டனைகளை ரத்து செய்து அவர்களை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 அடங்கிய நீதிபதிகள் குழுவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவில் பாடசாலை மாணவி வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற ட்ரையல் அட் பார் விசாரணையின் முடிவில் 2017ஆம் ஆண்டு 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை பெற்றவர்களில் ஒருவர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்போது 4 பேரின் தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது சிறையில் உள்ள குற்றவாளிகள் சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். ஏறத்தாழ 9 ஆண்டுகளாக நீடித்த இந்த சட்ட போராட்டத்தில் இன்றைய தீர்ப்பு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சரான குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார் துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணைகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரசாந்த கொடவல தீர்மானித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு லங்கா உர நிறுவனத்தின் கொள்வனவு மற்றும் இறக்குமதி பிரிவின் மேலாளராக பணியாற்றிய போது அரசாங்கத்திற்கு 8.8 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக ஜெயக்கொடி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வழக்கிற்கு முன்னைய மாநாட்டின் முடிவை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணைகள் ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பமாகும் என நீதிபதி கொடவல அறிவித்தார். அத்துடன் அன்றைய தினத்தில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு 2 அரசு தரப்பு சாட்சிகளுக்கு அழைப்பாணை விடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் செவ்வாய்க்கிழமை மீண்டும் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது அங்கு காணப்பட்ட சர்ச்சைக்குரிய சவப்பெட்டியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அந்த சவப்பெட்டிக்குள் பெண் ஒருவருடைய எலும்புக்கூடு காணப்பட்டதுடன் அதிலிருந்து கைக்காப்பு மற்றும் நாணய குற்றிகள் உள்ளிட்ட சில பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அகழ்வாராய்ச்சியின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 2 எலும்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்று புதிதாக அடையாளம் காணப்பட்ட 5 எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து குறித்த புதைகுழியில் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 255ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 2 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் சேர்த்து
அங்கிருந்து இதுவரை முழுமையாக மீட்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 249 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் பாகிஸ்தானின் வேண்டுகோள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை நகர்த்தும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷல் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் ஈரான் மீதான போரில் அமெரிக்கா அடைந்துள்ள மகத்தான வெற்றிகள் மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுடன் இறுதி ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதில் ஏற்பட்டுள்ள பெரிய முன்னேற்றங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்படுகிறதா என்பதை கண்டறியவே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் எனவும், அதேவேளையில் ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடர்ந்து முழு வீச்சில் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். லண்டனில் அண்மைய நாட்களில் யூத சமூகத்தினரை இலக்கு வைத்து அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து பாதுகாப்பிற்காக 100 மேலதிக காவல் அதிகாரிகளை லண்டன் பெருநகர காவல்துறை நியமித்துள்ளனர். கடந்த மார்ச் மாத இறுதியில் இருந்து லண்டனில் உள்ள யூத வழிபாட்டு தலங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது தொடர்ச்சியாக தீ வைப்பு சம்பவங்கள் மற்றும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வடக்கு லண்டனின் கோல்சஸ் கிரீன் பகுதியில் நடந்த கத்திக்குத்து சம்பவம் ஒரு பயங்கரவாத செயலாக கருதப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கடந்த வார இறுதியில் மட்டும் இனவெறி மற்றும் மத ரீதியான வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் செயல்பட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரானிய தூண்டுதலின் பேரில் யூதர்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்களை தடுக்க பிரித்தானிய அரசு புதிய சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள மன்னரின் உரையில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி வெளிநாட்டு உளவு அமைப்புகளின் தூண்டுதலின் பேரில் இத்தகைய தாக்குதல்களில் ஈடுபடுவோருக்கு 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்பட வாய்ப்புள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 100 அதிகாரிகள் யூத மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். தொடர்ச்சியான தாக்குதல்களால் லண்டனில் வசிக்கும் யூத மக்களிடையே நிலவும் அச்சத்தை போக்கவே இந்த அதிரடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய இதழ் வானொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.